வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உயர் மின்னழுத்தத்தால் வெடித்து சிதறிய மின்மாற்றி, முதலியார்பேட்டை பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகரிப்பு, வைத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. உலக பட்டினி தினம், ஏழை எளிய மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் அன்னதானம். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து வெளிக்கொணர்வதற்காக புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட பீச் வாலிபால் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்படுத்துவதை தடுக்க சமீப காலமாக காவல்துறையினர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் போதை பழக்கத்திற்கு அடிமையான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டும் வருகின்றது. இருப்பினும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சட்ட நடவடிக்கைகள் மட்டுமே போதாது என்பதற்காக புதுச்சேரி மாநில காவல்துறை மிஷன் இளமை என்ற திட்டத்தை தொடங்கி போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் சிறைக்கு சென்று வெளியில் வந்த இளைஞர்களின் தீய செயல்பாடுகளை திசை திருப்பும் முயற்சியாகவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு ஏதுவாக பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளே பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்துவது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் முயற்சியாக செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று மாலை பாண்டி மெரினா கடற்கரையில் பீச் வாலிபால் போட்டிக்கு புதுச்சேரி காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தது. இப்போட்டியில் வேலையில்லாத இளைஞர்கள், திறமையுள்ள விளையாட்டு வீரர்கள், பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தியவர்கள், சிறார் குற்றவாளிகள், குற்ற பதிவேடுகளில் உள்ள இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். இந்த போட்டியை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை செயலர் கேசவன், ஐஜிபி அஜித்குமார் சிங்லா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் உயர் மின்னழுத்தம் காரணமாக மின்மாற்றி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் உள்ள முதலியார்பேட்டை பகுதியில் காவல் நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள வாயிலில் மின்துறை மூலம் மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் அதிக சத்தத்துடன் திடீரென மின்மாற்றி வெடித்து தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனை கண்ட முதலியார்பேட்டை போலீசார் உடனடியாக அவ்வழியாக வந்த வாகனங்களை மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள், மின்துறை ஊழியர்கள் உதவியுடன் அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து மின்மாற்றி மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து அப்பகுதியில் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் நடத்திய விசாரணையில் உயர் மின்னழுத்தம் காரணமாக மின்மாற்றி வெடித்து தீப்பற்றி எரிந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்டும் ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. இதுகுறித்து இன்று மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைத்தியலிங்கம், புதுச்சேரியில் பள்ளி தேர்வுகள் முடிந்து மேல்நிலை பள்ளிகளில் சேர சான்றிதழ் பெற வருவாய்த்துறைக்கு வரும் மாணவர் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்றும், இதற்கு காரணமான வருவாய்த்துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உயர்நிலை பள்ளி படிக்கும் போது வாங்கியுள்ள சான்றிதழ் மேல்நிலை படிக்கும் போது வேறு சாதி சான்றிதழ் கேட்பது என்ன விதத்தில் நியாயம்? அதற்குள்ளாக ஜாதி மாறிவிட முடியும் என கேள்வி எழுப்பியவர், எனவே மாணவர்களை அலைக்கழிக்காமல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்றும், சான்றிதழ் பெறுவதற்கான காலக்கெடுவை ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்றவர், இது முதலமைச்சரின் துறை, ஆனால் இந்த துறையை அவரால் கவனிக்க முடியவில்லை என்றால் வேறு ஒரு அமைச்சரிடம் கொடுத்துவிடலாம் என்றார். புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகரித்துள்ளது. மேலும் மின் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்டுகின்ற ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் ஆட்சியாளர்கள் அலட்சியம் காட்டுகின்றார்கள் என குற்றம் சாட்டினார்.
புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் இன்னும் விற்பனை செய்து கொண்டுதான் உள்ளனர். போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என்ற உண்மையை ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டுள்ளனர். இதுவரை பெரிய வியாபாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. போதை வியாபாரத்தில் போட்டி காரணமாக பல கொலைகள் நடந்துள்ளது. போதைப் பொருள் விற்பனையில் காவல்துறைக்கு தொடர்புள்ளது என்றவர் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், ராமர் கோவில் இருக்கும் அயோத்தி தொகுதியிலேயே பாஜக தோற்பது உறுதி. மோடியின் பக்கத்தில் பாலராமர் இல்லை. அவர் இந்தியா கூட்டணியின் பக்கம்தான் இருக்கிறார். 170 இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லாது. கருத்து கணிப்புகள் பொய்யாகி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். கோட்டுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அடுத்த கோட்டுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி, அழகு காவடி, மயில் காவடி எடுத்து வீதி உலாவாக வந்து தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தீமிதி திருவிழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலாப்பட்டு தொகுதியில் உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த சின்ன காலாப்பட்டு ஆலமரத்து வீதி. இந்த வீதியின் இருபுறமும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 10 அடி அகலம் கொண்ட இந்த வீதிதான் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையாகும். மிகவும் குறுகிய சாலை என்பதால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியாக உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆலமரத்து வீதி என்பது 10 அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை. இந்த சாலை கீழேதான் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அனைத்தும் செல்கிறது. இதே வழியில் மீண்டும் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைத்தால் இங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பால் மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து அப்பகுதி வாசிகள் கூறும்போது, கடந்த 2007ஆம் ஆண்டு உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை பணி துவக்கப்பட்டது. அந்த திட்டம் தோல்வி அடைந்ததால் மீண்டும் தற்போது தனியாருக்கு சாதகமாக இந்த பணியை தொடங்குகிறார்கள். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் தேவஸ்தானம் உள்ளது. இங்கு சித்தானந்த சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நடைபெற்றது. மேலும் இதில் கலச பிரதிஷ்டை, பூர்ணஹதி தீபாராதனை, சுவாமிக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மூலவர் வண்ண மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. குரு பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உலக பட்டினி தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் இன்று பல்வேறு பகுதிகளில் இலவசமாக அன்னதானம் வழங்கினர். இதனிடையே தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் 6 வகையான சாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகள் என 28 தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் தொகுதிக்கு 20,000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவை வழங்கினர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தியை ஒட்டி நடைபெற்ற 1008 இளநீர் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்திருந்தது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியிருந்தனர். இதனிடையே அக்னி வெயில் இன்று முடிவடைய உள்ள நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் நடத்தப்பட்ட இந்த பூஜையில் 1008 இளநீர் கொண்டு மூலவர் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உயர் மின்னழுத்தத்தால் வெடித்து சிதறிய மின்மாற்றி, முதலியார்பேட்டை பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகரிப்பு, வைத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. உலக பட்டினி தினம், ஏழை எளிய மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் அன்னதானம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.